இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாம்பழங்களை உரிய விலையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாம்பழ குழுக்கான ஜிஎஸ்டியை 18 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கவும் வலியுறுத்தல். ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்கள் 651 பேரை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். வேலூரில் பல்நோக்கு மருத்துவமனை என்ற பெயரில் அரைகுறையாக கட்டப்பட்ட கட்டடத்தை முதலமைச்சர் அவசரமாக திறந்து வைப்பது ஏன்? மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையை சரி செய்யாமல் மருத்துவமனை திறக்கப்பட உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வேலூரில் முதலமைச்சர் நாளை திறந்து வைக்கும் பல்நோக்கு மருத்துவமனையில் கட்டிடப் பணிகள் முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. ஆதாரமில்லாமல் அறிக்கை விடுவது எடப்பாடி பழனிசாமிக்கு வாடிக்கை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. சமையல் எண்ணெய்க்கான 200 கோடி நிலுவைத் தொகையை விடுவிக்க கோரி தனியார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு. தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடி நிலவி வருவதால் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மயிலாடுதுறையில் சாலையோரத்தில் அமர்ந்திருந்தவர் மீது மர்ம நபர்கள் பட்டா கத்தியால் தாக்கியதால் பரபரப்பு. சரமாரியாக வெட்டும் காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை. தூத்துக்குடி அருகே அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்து பாலகிருஷ்ணன் லாரி ஏற்றி கொலை. கல்குவாரிக்கு இடம் வாங்கி கொடுத்ததில் ஏற்பட்ட முன் விரோதத்தில் படுகொலை நிகழ்ந்ததாக அதிர்ச்சி தகவல். திருச்செந்தூர் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவனை தற்கொலைக்கு தூண்டியதாக 4 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு. பள்ளி மாணவன் தற்கொலை சம்பவத்தில் 4 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்து பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை. திருச்செந்தூரில் பள்ளி மாணவன் தற்கொலை சம்பவத்தில் ஆசிரியர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து உடலை பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்ட உறவினர்கள். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா நேரில் ஆஜராக நுங்கம்பாக்கம் காவல்துறை சம்மன். நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் உத்தரவு. தாம்பரம் மாநகராட்சியில் அதிமுக கவுன்சிலர்களின் பகுதிகள் தொடர்ந்து புறக்கணிப்பு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து மேயருக்கு எதிராக முழக்கம். வாணியம்பாடி அருகே தமிழகம் ஆந்திரா செல்லும் சாலையில் பேருந்துகளை சிறைபிடித்து மக்கள் போராட்டம். மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் வாக்குவாதம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். தனியார் மருத்துவமனை மற்றும் தனியார் பள்ளிக்கு தங்களுடைய கிராமத்திலிருந்து குடிநீர் எடுத்துச் செல்வதை தடுக்க கோரிக்கை. சென்னை பெருங்குடி அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக விடுதியின் அடிப்படையில் வசதிகள் மேம்படுத்த வலியுறுத்தல். மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை புதுக்கல்லூரியில் தேர்தல் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். பார்க்கிங், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஓடும் ரயிலில் படியில் தொங்கியபடி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்கள். கானா பாடலுடன் வீடியோவை இன்ஸ்டாவில் பதிவிட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மாசத்திரம் காவல் நிலையத்தில் கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்ட விவகாரம். தமிழக காவல்துறையினரிடம் மனிதத்தன்மை மலிந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். பாலியல் தொல்லையாலும் காவல் நிலையத்தில் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். காவலர் ராம் உள்ளிட்டோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கனகம்மாசத்திரம் காவல் நிலையத்தில் 5 மாத கர்ப்பிணி பெண்ணை தாக்கிய வழக்கு. காவலர் ராமனை சஸ்பெண்ட் செய்து திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. கோயிலில் அர்ச்சனை செய்பவர்கள் மட்டுமே பயன்படுத்தும் சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சமஸ்கிருதம் எந்த மாநிலத்திலும் பேசப்படவில்லை என்றும் சீமான் விமர்சனம். 5 ஆண்டுகள் கடந்தும் சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலை வழக்கு விசாரணை இன்னும் நிறைவடையாதது ஏன்? நீதி வேண்டி இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என சீமான் கேள்வி. பாமக நிறுவனர் ராமதாஸின் திருமண நாளுக்கு வராமல் அன்புமணி புறக்கணிப்பு. தந்தையின் திருமண நாளில் வழக்கமாக காலையிலேயே வரும் அன்புமணி தற்போது வரை செல்லவில்லை என தகவல். மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தாவேகாவினர் பேனர்கள் வைக்கக்கூடாது. உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என தாவேகாவினருக்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தல். திருப்பூர் விஐபி பாசன திட்டத்தில் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் போராட்டம். பரம்பிக்குளம் அணை கண்காணிப்பு பொறியாளரை முற்றுகையிட சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போராட்டம். தலைமை பொறியாளர் அலுவலகம் மீது தக்காளிகளை வீசி முழக்கமிட்டதால் பதற்றம். தூத்துக்குடி மக்களின் நலனுக்காக மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும். ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டமைப்பினர் வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு. அனைத்து மனுக்களுக்கும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை 3வது நீதிபதிக்கு மாற்றம் செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஜூலை 1 முதல் ஏசி அல்லாத விரைவு ரயில் பயண கட்டணம் கிலோமீட்டர் ஒன்றுக்கு 1 பைசா உயர்கிறது. ஏசி வகுப்புகளில் பயணிக்க 1 கிலோமீட்டருக்கு 2 காசுகள் உயர்த்தவும் தெற்கு ரயில்வே முடிவு என தகவல். சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் இணைக்கப்படும் பெட்டிகளின் எண்ணிக்கை 12ஆக உயர்வு. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு, சென்ட்ரல் முதல் அரக்கோணம் மற்றும் கும்மிடிப்பூண்டி வழித்தடங்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு. செங்குன்றம் அருகே 115 சவரன் நகையுடன் அடகு கடை உரிமையாளர்கள் தலைமறைவு. செய்வதறியாது வாடிக்கையாளர்கள் தவிப்பு. தமிழகம் முழுவதும் விரைவில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவித்ததாக தகவல். பூத் கமிட்டி பணிகளை ஜூலை 10ஆம் தேதிக்குள் நிறைவு செய்து தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சட்டப்பேரவை தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. வடமொழிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் தமிழ் மொழிக்கு கொடுக்கப்படுவது இல்லை.
மத்திய பாஜக அரசு மீது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. கடலூரில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள தனியார் பள்ளியை அகற்ற உத்தரவிட்ட விவகாரம். பாஜக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 5 IAS உள்ளிட்ட 8 அரசு அதிகாரிகள் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் ஆனைவாரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான காலை உணவில் பல்லி விழுந்த விவகாரம். சமையலர்கள் 2 பேரை பணி நீக்கம் செய்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை. ராமநாதபுரம் அரசு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திலிருந்து 10 வயது சிறுமி தப்பிக்க முயற்சி. 2வது மாடியின் ஸ்லாப்பில் இருந்து குதிக்க முயன்றதை அறிந்து உடனடியாக காப்பாற்றியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து ஜூலை 1ஆம் தேதிக்குள் கனரக வாகனங்கள் வெளியேற வேண்டும். மீறி கனரக வாகனங்களை பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருவாய் கோட்டாட்சியர் எச்சரிக்கை. நாகர்கோயில் அருகே குற்ற வழக்கில் தொடர்புடைய இளைஞர் போலீசாரிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க குளத்தில் குதித்து பதுங்கிய சம்பவம். 1 மணி நேரம் போராடி ரப்பர் படகில் சென்று இளைஞரை பிடித்து வந்த காட்சி வைரல். படவேடு ரேணுகாம்பாள் அம்மன் கோயில் உண்டியலில் 5 கோடி மதிப்புள்ள சொத்து பத்திரம். உண்டியல் காணிக்கையாக செலுத்திய முன்னாள் ராணுவ வீரரால் பரபரப்பு. மாம்பழ விலை வீழ்ச்சியை கண்டித்து பெங்களூரு திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். சாலையில் மாங்காய்களை கொட்டி எதிர்ப்பு. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைமுறைகள் குறித்து கூடுதல் விளக்கம் தேவைப்பட்டால் அதை விளக்குவதற்கு தயாராக உள்ளோம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம். அகமதாபாத் ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி வெளிநாடு அனுப்பப்பட்டதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. இந்தியாவிலேயே விமானத்தின் கருப்பு பெட்டி ஆய்வு செய்யப்படும் என்றும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் விளக்கம். பாதுகாப்பு தணிக்கைகள் முடிவடையும் வரை ஏர் இந்தியா போயிங் விமானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும். பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் வான்பரப்பை திறந்ததன் எதிரொலி. ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கான விமான சேவையை படிப்படியாக தொடங்க ஏர் இந்தியா முடிவு.